அவர் நித்தியப்பு எங்களுன் ஆதாரமே. அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்தியப்பு எங்களுன் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவான். அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்தியப்பு எங்களுன் ஆதாரமே. அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்தியப்பு எங்களுன் ஆதாரமே. காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பு, காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பு. இவனாந்திரத்தோ நயங்காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். இவனாந்திரத்தோ நயங்காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவான். அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்தியப்பு எங்களுன் ஆதாரமே. அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்தியப்பு எங்களுன் ஆதாரமே. கனக பாதை கனக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே, அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அரும் நீரூற்றாய் மாற்றினாரே. அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அரும் நீரூற்றாய் மாற்றினாரே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவான். அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்தியப்பு எங்களுன் ஆதாரமே. அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்தியப்பு எங்களுன் ஆதாரமே. கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பு, கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பு. உன் சமாதானத்தின் உடன்படிக்கைகளை உண்மையாய் கர்த்தர் காத்து கொள்வார். உன் சமாதானத்தின் உடன்படிக்கைகளை உண்மையாய் கர்த்தர் காத்து கொள்வார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவான். அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்தியப்பு எங்களுன் ஆதாரமே. அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் ஆதாரமே. வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவ அருளால், வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவ அருளால். நித்திய மகிழ்ச்சி தலை மேல் இருக்கும், சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போ. நித்திய மகிழ்ச்சி தலை மேல் இருக்கும், சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போ. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்தியப்பு எங்களுன் ஆதாரமே. அநாதி தேவன், அவர் நித்தியப்பு எங்களுன் ஆதாரமே. ஆனந்தம் பாடி திரும்பியே வா தூய தேவ பலத்தால், ஆனந்தம் பாடி திரும்பியே வா தூய தேவ பலத்தால். சீயோன் பர்வதம் உன்னை சேர்த்திடுவார், சந்ததம் மகிழ்ச்சி அடைவார். சீயோன் பர்வதம்
சேர்த்திடுவார், மகிழ்ச்சி அடைவார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நடத்தி வந்த தேவன், இதுவரை நடத்தினவர் இனியும் நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் செய்த எல்லா உபகாரங்களுக்காக நாம் எண்ணத்தை செலுத்த முடியும். நம்முடைய ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவரை பணிந்து கொள்வோமாக. நன்றி பலி, நன்றி பலி. நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே, அப்பாவும் திருப்பாதமே என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா, நிம்மதி பிறந்ததையா, நிரந்தரமானதையா, இரவெல்லாம் காத்தீர், இன்னும் ஒரு நாள் தந்தீர். ஹல்லேலூயா. மறவாத என் நேசரே, உறவாடி மகிழ்ந்திடுவேன். ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளை நினைத்து நன்றி பலிகளை செலுத்துவோமாக. நன்றி பலி, நன்றி பலி. நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே, அப்பாவும் திருப்பாதமே. அதிகாலை ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே. நேற்றைய துயரமெல்லாம் இன்றே மறைந்ததையா, நேற்றைய துயரமெல்லாம் இன்றே மறைந்ததையா, நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா, நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. கோடி கோடி நன்றிடடி, 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 கோடி கோடி நன்றிடடி. நன்றி பலி, நன்றி பலி. நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே. அதிகாலை ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே. இரவெல்லாம் காத்தீர், இன்னும் ஒரு நாள் தந்தீர். இரவெல்லாம் இன்னும் ஒரு நாள் தந்தீர். மறவாத என் நேசரே, இன்று உறவாடி மகிழ்ந்திடுவேன். மறவாத என் நேசரே, இன்று உறவாடி மகிழ்ந்திடுவேன். கோடி கோடி ஆமென், கோடி கோடி, கோடி கோடி நன்றிடடி, கோடி கோடி நன்றிடடி, கோடி கோடி நன்றிடடி, கோடி கோடி நன்றிடடி. நன்றி பலி, நன்றி பலி. நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே, அப்பாவும் திருப்பாதமே. அதிகாலை ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே. வேதனை துன்பமெல்லாம் ஒரு நாளும் பிரிக்காதையா, வேதனை ஒரு நாளும் பிரிக்காதையா. நாதனே உன் நிழலு நாள்தோறும் வாழ்வேனையா, இயேசு நாதனே உன் நிழலு நாள்தோறும் வாழ்வேனையா. கோடி
நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்கு தான் அதிகாலை ஆனந்தமே அப்பாவும் திருப்பாதமே அதிகாலை அப்பாவும் திருப்பாதமே ஜபத்தை கேட்டீரையா ஜபத்தை கேட்டீரையா ஜெயத்தை தந்தீரையா ஜபத்தை கேட்டீரையா ஜெயத்தை தந்தீரையா பாவம் அணுகாமலே பாதுகாத்து வந்தீரையா பாவம் அணுகாமலே பாதுகாத்து வந்தீரையா கோடி கோடி நன்றி நடி 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 நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்கு தான் அதிகாலை ஆனந்தமே அப்பாவும் திருப்பாதமே அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே அதிகாலை ஆனந்தமே அப்பாவும் திருப்பாதமே ஆனந்தம் ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே ஆமென் ஹல்லேலூயா வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உம்முடைய பிரகாரத்தில் வாழும் ஒரு நாள் நல்லது ஹல்லேலூயா ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கலாம் கர்த்தருடைய சமூகத்தில் வருவது நமக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா இன்னொரு பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து எழும்பி நின்று நாம் பாட போகிறோம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம் ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஹல்லேலூயா வல்லமை வல்லமை தாருமே ஹல்லேலூயா தேசத்தை ஹல்லேலூயா உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காக எழும்பிட இந்த நாட்களிலே கடைசி நாட்களிலே ஆண்டவர் ஹல்லேலூயா தம்முடைய வல்லமையை ஒவ்வொருவர் மேலும் ஊற்ற விரும்புகிறவராய் இருக்கிறார் அவர் ஹல்லேலூயா அவர் ஒவ்வொருவரையும் அவருக்கு எழுப்பி பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் எதிர்பார்ப்போடு நம்முடைய மத்தியிலே அவர் ஹல்லேலூயா கிரியை செய்கிற தேவனாய் இருக்கிறார் இந்த நாட்களில் ஹல்லேலூயா கர்த்தருக்கு மகிமைப்படுகிற நாட்களாய் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கிற நாட்களாய் கர்த்தருக்காக செயல்படுகிற பயன்படுகிற நாட்களாய் இருப்பதாக கர்த்தர் மகிமைப்படுவாராக சேர்ந்து பாடுவோம் ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடே வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காக எழும்பிட ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடே வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் அனல் கொண்டு உமக்காக எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காக எழும்பிட
பெந்தேகோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே. பெந்தேகோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே. அப்போஸ்தலர் நாட்களில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே. அப்போஸ்தலர் நாட்களில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே. ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மேலே. ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது. வல்லமையோடே வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காக கலங்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காக எழும்பிட வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காக கலங்கிட அபிஷேகம் அபிஷேகம் அனல் கொண்டு உமக்காக எழும்பிட. மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று வாக்குத்தத்த ஆவியை ஊற்ற வேண்டுமே. மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று வாக்குத்தத்த ஆவியை ஊற்ற வேண்டுமே. நீச்சலாளம் கொண்டு சென்று நீந்த செய்யுமே. நதியாய் பாய்ந்திடுமே. நீச்சலாளம் ஓ அம்மே ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. ஊற்றிடுமே ரிபல கபரப ஷபரபலபரப ஊர கபலபரப ஷபரபபப. ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. ஊற்றிடுமே அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது. வல்லமையோடே வல்லமை. இந்த கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னவர் இன்றைக்கு தம்முடைய வல்லமையினாலே நம்முடைய புதிய பலத்தினால் நம்மை நிரப்புவாராக. ஓ அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. ஆமென். அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு எழும்பிட அற்புதங்கள் தீரளாய் நடந்திடவே. அற்புதத்தின் ஆவியை வந்திடுமே. அற்புதங்கள் தீரளாய் நடந்திடவே. அற்புதத்தின் ஆவியை வந்திடுமே. அந்தகார சங்கிலிகள் அருந்திடவே. அக்கினியை ஊற்றிடுமே. அந்தகார அந்தகார சங்கிலிகள் அந்தகார சங்கிலிகள் அருந்திடவே. அக்கினியை ஊற்றிடுமே. அந்தகார சங்கிலிகள் அருந்திடவே. அக்கினியை ஊற்றிடுமே. அப்போஸ்தலர் நாட்களில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே. அப்போஸ்தலர் நாட்களில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே. வல்லமை வல்லமை ஆமென். தேசத்தை உமக்காக கலங்கிட அபிஷேகம் அபிஷேகம். ஆமென். வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காக கலங்கிட அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காக எழும்பிட. ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. ஊற்றிடுமே உமக்கினியை இந்த நாளில் எங்கள் மேலே. ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. ஊற்றிடுமே உமக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது. வல்லமையோடு வல்லமை வல்லமை அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காக எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை
தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. ஓ ஆமென் சொல்லுவோம். வல்லமை 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 தாருமே. தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காக எழும்பிட. நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. இந்த கடைசி நாட்களில் எங்களை கர்த்தருடைய ஆவியானவர் உம்முடைய வல்லமையினாலே நிரப்புவீராக. உம்முடைய உன்னத பலத்தினாலே நிரப்புவீராக. புதிய கிருபைகளினாலே நிரப்புவீராக. தேவனுக்கென்று வல்லமையாய் பற்றி எரியும்படியாக, தேவனுக்காக எரிந்து பிரகாசிக்கிற விளக்குகளை நாங்கள் காணப்படும்படியாக கர்த்தரை நிரப்புவீராக. நல்ல கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி கர்த்தருடைய நாமத்தினாலே ஹல்லேலூயா ஜெயம் எடுப்போம். ஒரு புது பலனை பெற்றுக்கொள்வோம். புதிய அபிஷேகத்தினாலே கர்த்தர் நம்மை நிரப்புவாராக. புது புது கிருபைகளை கர்த்தர் இந்த காலவேளையிலே பொழிந்தருளுவாராக. ஓரா கமர பலபரப ஷபர பலபரபலபரப ரிகமர பலபரப தூரடப கமர பலபரப ஷபர கமர பலபரபலபரப ரிகமர பதுரடப கமர பலபரப ஷபர கமர பலபரபலபரப ஓரா கனா ஹந்தரே ரே ஹந்தரடபுரப கமர பலபரப ஷகதரடபுரப கமர பலபரப. ஆண்டவரே உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே நீர் பெரியவராக, நீர் மகிமை நிறைந்தவராக, நீர் வல்லமை உடையவராக, நீர் மாட்சிமை நிறைந்தவராக இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்க நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உரா கபலபரப ஷபரபலபரப தூரடப கபரபலபரப ஷபரபலபரபலபரப. இயேசுவே உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவே உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உங்க நாமம் அதிசயம், உங்க நாமம் ஆச்சரியம், உங்க நாமம் மேலான நாமம். ஹல்லேலூயா. மாட்சிமை உள்ளவரே, எல்லா மகிமைக்கு பாத்திரரே. மாட்சிமை உள்ளவரே, எல்லா மகிமைக்கு பாத்திரரே. மாறிடாது என் நேசரே, துதிக்கு பாத்திரரே. மாறிடாது என் நேசரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதிக்கின்றோ உம்மை ஆராதிக்கின்றோ. ரட்சகா தேவா உம்மை ஆராதிக்கின்றோ. ஆராதிக்கின்றோ. உன்னதமான தேவனவர் உம்மை கேருபீன் சேராபீன்கள் ஆராதிக்கின்ற பரிசுத்தமுள்ள தேவன். ரட்சகாதே எல்லா மனிதர்களை ரட்சிக்க வல்லவர் அவர்தான். உம்மை ஆராதிக்கின்றோ. எந்த பலவீன நேரங்களில் உந்தன் பலன் என்னை தாங்கிடுவே. எந்த பலவீன நேரங்களில் உந்தன் பலன் என்னை தாங்கிடுவே. ஆத்துமாவை தேற்றி நீரே, கிருபை கூர்ந்தவரே. ஆத்துமாவை தேற்றி நீரே, கிருபை கூர்ந்தவரே. ஆராதிக்கின்றோ உம்மை ஆராதிக்கின்றோ. ரட்சகா தேவா உம்மை ஆராதிக்கின்றோ. ஆராதிக்கின்றோ உம்மை ஆராதிக்கின்றோ.
ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஷபரலாரி அங்கரத முதரட பலபல உரகன ஹந்தரட முதப ஷகதரட பலபல குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் இந்த காலவேளையில் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். நீர் மாட்சிமை நிறைந்தவராக, எல்லா கனத்துக்கும் மகிமைக்கும் நீர் ஒருவரே பாத்திரரா இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆராதனை உம்முடைய சமூகத்தில் பிரீதியாக இருக்கட்டும் ஆண்டவரே. ஒரு ஆண்டவரே கிறிஸ்துவுக்காக நாங்கள் ஆண்டவரே ஹல்லேலூயா ஆண்டவரே நல்ல ஆண்டவரே கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்களாய், கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிறவர்களாய், கிறிஸ்துவுக்கு நற்கந்தங்களாய் நாங்கள் காணப்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஆண்டவருடைய நாம் மையப்படுவதாக. இந்த அக்டோபர் மாதம் 10வது மாதம் முதல் நாள் அன்று நடக்கிற யாவரையும் பீஸ் அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபையின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். தேவனுடைய தயவினால் ஆண்டவர் இந்த ஆண்டினுடைய 9 மாதங்கள் நம்மை பாதுகாத்தார். 10வது மாதத்தில் பத்திரமாய் கொண்டு வந்து சேர்த்தார். எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாம் மையப்படுவதாக. இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய வார்த்தை என்னவென்றால், இந்த யோபேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். எல்லாருக்கும் அறிமுகமான வசனம்தான். இந்த ஆண்டிலே நமக்கு வழக்கமாக அதிகாலை ஜெபத்தில் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷ வரைக்கும் நாங்கள் வாசித்து வர்றோம். அதில் வழக்கமாக இன்னைக்கு வர்ற போர்ஷன் இது. அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆகவே இந்த யோபேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசித்து பார்க்கும்போது எல்லாரும் தெரிந்த வசனம்தான். ஆனாலும் ஆண்டவருடைய வசனம் ஒரு நாளும் மாறாது. வானமும் பூமியும் மாறினாலும் அவருடைய வசனம் ஒரு நாளும் மாறாது. இந்த வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் காரியங்கள் செய்வார். வேகமாக வாசிக்காமல் நிதானமாக வாசிங்க. தேசமே பயப்படாது, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென் சொல்லும். அல்லேலூயா. இது ஒரு தேசத்துக்கான ஒரு செய்தி. தேசம்னா வேற எங்கேயும் இல்லை, நீங்களும் நானும் தான் தேசம். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சபை என்றால் ஒரு குடும்பம், பல குடும்பங்கள் சேர்ந்த கூட்டமைப்பு. இது மாதிரி தேசம்னு சொன்னால் எல்லாரும் சேர்ந்தது தான் தேசம். ஆகவே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த தேசத்தை குறித்து, தேசத்துடைய மக்களை குறித்து கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை என்னவென்றால், தேசமே நீ பயப்படாது. பயப்படாதுன்னு சொல்லனா சும்மா சொல்ல மாட்டாங்க. யாருக்காவது பயம் வரும்போது பயப்படாத. எப்போ சொல்லுவோம்? பயப்படக்கூடிய சூழ்நிலை வரும்போது என்ன சொல்லுவோம்? பயப்படாத. ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது, ஒரு கண்ணில் இருக்கும்போது, ஒரு வியாதியில் இருக்கும்போது, ஒரு பிரச்சனை இருக்கும்போது, ஒரு தோல்வியில் இருக்கும்போது, ஒரு மன உளைச்சல் வரும்போது, ஒரு கஷ்டமான நிலைமையில் வரும்போது, ஒரு ஏமாற்றத்தில் பயப்படாத, தைரியமாக ஆண்டவர் கூட இருக்கிறார். இப்போது இந்த பயப்படக்கூடிய சூழ்நிலை என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த யோபேல் தீர்க்க புஸ்தகத்தில் முதலாவது ஆரம்பிக்கும் போதே எப்படி ஆரம்பிக்க கேட்டிங்கன்னா, ஒரு பெரிய ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலைமை, ஒரு வேதனையான ஒரு சூழ்நிலைமை, ஒரு பஞ்சம் அல்லது ஒரு வறட்சி அல்லது ஒரு துக்கமான ஒரு கண்ணீரான ஒரு சூழ்நிலையை நாம் இங்கே பார்க்கலாம். என்ன பார்க்குறோன்னு கேட்டிங்கன்னா, முதலாவது வசனம் வாசித்து முதலாவது அதிகாரத்தை பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை
எப்படி தேசமே தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களிகூறு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் சொன்னாரா, அதுக்கு முன்னால் என்ன நடந்தது, பயப்படக்கூடிய சம்பவம் என்ன நடந்தது? நம்ம வாழ்க்கையிலேயே சில சமயங்களில் பயப்படக்கூடிய சூழ்நிலைமைகள், பல ஏமாற்றம் தரக்கூடிய சூழ்நிலைமைகள், பல சோர்ந்து போகக்கூடிய சூழ்நிலைகள், ஆண்டவரை விட்டு விலகி போகக்கூடிய சூழ்நிலைமை நம்ம வாழ்க்கையில், மனித வாழ்க்கையில் வரல. எப்போதுமே நம்ம சந்தோஷமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்காது மனித வாழ்க்கையில். மனித வாழ்க்கைனாலே ஏற்றத்தாழ்வு, மேடு பள்ளங்கள், சந்தோஷமும் துக்கமும் நிறைந்த ஒரு வாழ்க்கை. இந்த சூழ்நிலையில் இங்கே பயப்படாதேன்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு முன்னால் என்ன நடக்குது கேட்டால், ஒரு பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை நாம் அங்கே பார்க்குறோம். 1ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஆவியானவர் பேசுகிறாரு. இந்த தீர்க்கதரிசியாகிய யோபேல் மூலமாக பேசுகிறார். முதலாவது பாருங்க, பெத்துவேலின் குமாரனாகிய யோபேலுக்கு உண்டான யாருடைய வார்த்தை? கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வசனம். ஆண்டவர் பேசுகிறார், கர்த்தர் சொல்றார். கர்த்தருடைய வார்த்தை இது மனுஷ வார்த்தை அல்ல, தெய்வ வார்த்தை. ஆமென், அல்லேலூயா. சில சமயங்களில் பேசும்போது நாம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம சுயமாக பேசலாம், ஆனால் ஆண்டவருக்குள்ளே இருக்கும்போது ஆவியானவரே பேசுவார். போன ஞாயிற்றுக்கிழமை சாட்சி சொன்ன எஃப்சி வந்திருக்காரு, மனோகர் வந்திருக்கிறார். சொன்னார், ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஆராதனைக்கு வரும்போது உடைஞ்சு போய் வந்திருந்தேன். வீட்டில் பிரச்சனை, வேலையில் பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, பேங்கில் படிப்புக்காக பணம் வாங்கியிருந்தேன், அவன் நெருக்கிறான். அதுக்கப்புறம் நெருக்கின பணத்தை கட்டிட்டேன், பணத்தை கட்டின பத்திரத்தை கொடுத்தேன், பத்திரத்தை வாங்கினேன், பத்திரத்தை திரும்ப தர மாட்டாங்க. அப்போது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கணும்னு சொல்லிட்டு மனம் உடஞ்சி போய் அப்படி வந்த சமயத்தில் ஆண்டவர் எனக்குன்னா இனி உடஞ்சி போய் தான் வந்தேன். ஆனால் கர்த்தர் சொன்னார், உன் மேலே நீதியும் சூரியன் உதிக்கும்னு சொன்னார், உன் இருளும் மாறுன்னு சொன்னார். அப்போ என் வாழ்க்கையில் இருள் மாறுன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை நான் பிடிச்சிட்டேன். அது மனுஷ வார்த்தையாக இருந்தாலும் அது கர்த்தருடைய வார்த்தையை நான் எடுத்துக்கிட்டேன்னு சொன்னார். ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து, மனுஷ வார்த்தைகள் சில சமயங்களில் புண்படுத்தும், நம்மை வேதனைப்படுத்தும், ஆனால் கர்த்தருடைய வார்த்தை நம்மை ஆறுதல்படுத்தும். ஆமென், சொல்லும் அல்லேலூயா. ஸோ பெத்துவேலின் குமாரனா யோபேலுக்கு கர்த்தருடைய வார்த்தை வந்து என்ன சொன்னால், தேசத்தில் உள்ள சூழ்நிலையை, பயப்படக்கூடிய சூழ்நிலை, என்ன பயப்படக்கூடிய சூழ்நிலை நாட்டில் இருந்தது அப்படின்னு பார்க்கும்போது அங்கே சொல்ற, முதியோரே இதை கேளுங்கள், தேசத்தினுடைய குடிகளே நீங்கள் செவி கொடுங்கள், உங்கள் நாட்களிலாவது உங்கள் பிதாக்களின் நாட்களில் அது இப்படிப்பட்டது நடந்தது உண்டா? இந்த செய்தியை உங்கள் பிள்ளைகளுக்கு தெரிவிங்கள், இதை உங்கள் பிள்ளைகள் தங்கள் பிள்ளைகளுக்கு, அவர்கள் அவருடைய பின்னால் வரக்கூடிய பிள்ளைகளுக்கு அதை சொல்லட்டும் அப்படின்னு சொல்றார். ஸோ கூப்பிட்டு சொல்ற மாதிரி ஒரு வார்த்தை. என்ன சொல்றாரு? பெரியோரே. ஒரு கூட்டத்தில் வந்து பெரியோர்களே, தாய்மார்களே, பிள்ளைகளே அப்படி சொல்லணும். இதே மாதிரி தீர்க்கதரிசி யோபேல் சொல்றாரு, பெரியோர்களே, முதியோரே. அவர் கூப்பிட பாருங்க, யாரெல்லாம் கூப்பிட, முக்கியமாக இந்த இடத்துல வரும்போது பெரியோரே அல்லது முதியோரே. முதியோரே இதை என்ன செய்யுங்க, கேட்காம போயிடாதீங்க. அல்லேலூயா சொல்லுமா. காது உள்ளவன் முதியோரே கேளுங்கள், நல்ல கவனிங்க, முதியோரே கேளுங்கள். அப்புறம் தேசத்தின் குடிகளே என்ன செய்யுங்க, செவி. காது உள்ளவன் கேட்கட, முதியோரே செவி கொடுங்க. அப்போ குடிகளே நீங்க கேளுங்க, நல்ல முதியோரே இதை கேளுங்கள், தேசத்து குடிகளை செவி கொடுங்கள். நல்லா கவனிச்சு பாருங்க, நான் சொல்றதை கவனிச்சு பாருங்க. என்னைக்காவது இது நடந்துச்சா அவங்க வாழ்க்கையில? அதை ஒரு இதுவரைக்கும் நடக்காத ஒரு காரியம் இப்ப நடக்குது. அதை நினைப்புறாரு. என்ன நினைப்பு? உங்கள் நாட்களிலாவது, உங்க அப்பா அம்மா காலத்திலேயாவது இப்படி சம்பவித்து உண்டா? இந்த சொல்லப்படுற காரியத்தை முதல்ல உங்க பிள்ளைகளுக்கும் உங்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும் இதை கவனமா நீங்க சொல்லணும். இதை தெரிவிக்க கடவர்கள். கேளுங்கள், செவி கொடுங்கள், தெரிவியுங்கள். 3 காரியத்தை சொல்றார். நம்பர் 1, முதியோரே கேளுங்கள். நம்பர் 2, தேசத்தின் குடிகளே கேளுங்கள், செவி கொடுங்கள், தெரிவியுங்கள். ஜனங்களுக்கு போய் சொல்லுங்க. என்னத்தை சொல்றது? உங்க காலத்திலேயாவது உங்க அப்பா அம்மா காலத்திலேயாவது இப்படிப்பட்ட காரியம் நடந்தது உண்டா? இதுவரைக்கும் இப்படி ஒரு நடக்கல. எங்க வாழ்க்கையில் நினைக்கலாம், இதுவரைக்கும் இப்படி ஒரு காரியம் வாழ்க்கையில் நடந்ததில்லை, இதுக்கு முன்னால் இப்படி நடக்கவே இல்லை, நடக்காத ஒன்று நடந்துட்டு. பயப்படாதீங்க. ஆமென் சொல்லுமா. நடக்காதது நடந்துட்டு. அப்படி நடக்காதது நடந்ததுனால பயம் வந்துச்சு. அப்படி பயம் வந்த சமயத்தில் கர்த்தர் சொல்றாரு, தேசமே பயப்படாது. பயந்து போய், உடைஞ்சு போய், நொந்து போய் வருகிற காலத்துல கர்த்தர் சொல்றாரு, பயப்படாத. கரங்களை தேடி கர்த்தர் 10ஆவது மாசத்துல கர்த்தர் தரக்கூடிய வார்த்தை என்ன சொல்லுங்க? பயப்படாது. ஆமென் சொல்லுங்களேன், சொல்லுங்களேன். தேசமே பயப்படாது.
சொல்லுங்க, தேசமே பயப்படாதீங்க. தேசமேன்னா நீங்களும் நானும் தான். ஆமென் சொல்லுமா. நான் பயப்படும் நாளில் உம்மையே நம்புவேன். தேசமே நீ பயப்படாத. ஒரு முக்கியமான காரியம், முதியோரே அதை கேளுங்க. தேசத்து குடிகளே கொஞ்சம் செவி கொடுங்க. அப்புறம் சொல்றாரு, நான் சொல்ல போறத மற்றவங்களுக்கு சொல்லுங்க. தெரியுங்க என்ன சம்பவிச்சது? ஒரு பயங்கரமான கஷ்டமான நிலைமை. என்ன நடக்கிறது பார்க்கும்போது சொல்றாரு, பச்சை புழு விட்டதை உங்க விவசாயம் பண்றீங்க. விவசாயம் பண்றவங்களுக்கு தான் தெரியும். விவசாயத்தில் இருக்கவங்களுக்கு அவங்க கண்ணீரோடு விதைச்சு அறுவடை எதிர்பார்ப்பாங்க. ஆனால் அப்படி கண்ணீரோடு விதைச்சு நிலத்தை பண்படுத்தி விதைச்சு தண்ணி பாய்ச்சி பயிரெல்லாம் செய்து அறுவடைக்கு ஆயத்தமாக இருக்கிற சமயத்தில் நோய் வந்து பயிர் பாதிக்கப்பட்டு அறுவடை பாதிக்கப்பட்டால் எப்படி இருக்கும்? அங்கே ஒன்றுன்னா நடக்கு. பயிர் சேதத்தை, அந்த அறுவடையை கெடுக்கிறதுக்கு, அறுவடையை அழிக்கிறதுக்கு நடந்த சம்பவம் தாங்க சொல்லப்படும். முதலாவது நல்ல விவசாயம் வந்து நல்ல அறுவடைக்கு ஆயத்தமாக இருக்கிற சமயத்தில் முதலாவது ஒரு படையெடுப்பு வருது. என்ன படையெடுப்பு? விவசாயத்தில் பச்சை புழு வருது. பச்சை புழு வந்ததுக்கப்புறம் என்ன புழு வருது? என்ன வருது? வெட்டுக்கிளி வருது. வெட்டுக்கிளி வந்ததுக்கப்புறம் என்னது? பச்சை கிளி வருது. பச்சை கிளி விட்டதை முசுக்கொட்டை போச்சு. 4 விதமான கஷ்டம், 4 விதமான நஷ்டம், 4 விதமான படையெடுப்பு, 4 விதமான அழிவு, 4 விதமான சேதம். வடக்கேந்து ஒரு பிரச்சனை, தெற்கேந்து ஒரு பிரச்சனை, கிழக்கேந்து ஒரு பிரச்சனை, மேற்கேந்து ஒரு. எப்படி யோபுடைய வாழ்க்கையில பிள்ளைகள், முதலாவது பொருளாதார சேதம், மிருக ஜீவன்கள், ஆஸ்தி அழிஞ்சது, பிள்ளைகள் அழிந்தார்கள், கடைசியில் சரீரமே பாதிக்கப்பட்டுச்சு. ஆனாலும் யோபு கர்த்தருக்குள்ள இருந்ததுனால என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். கர்த்தர் காரியங்களை மாற்றி அமைப்பார். 4 விதமான படையெடுப்பு, 4 விதமான அழிவு, 4 விதமான சேதம், 4 விதமான கஷ்டமான சூழ்நிலை மேலே ஒன்று விட்டால் அடுத்தது. ஒரு பிரச்சனையை இப்போ தான் முடிப்போம், அடுத்த இன்னொரு பிரச்சனை வரும். அடுத்த பிரச்சனை முடிப்போம், 3வது ஒரு பிரச்சனை, 3வது ஒரு பிரச்சனையை முடிப்போம், 4வது ஒரு பிரச்சனை. பக்கத்து வீட்டுக்கார வீட்டில் உள்ள சிச்சுவேஷனை சரி பண்ணுவோம், அடுத்தது வெளியில் உள்ள ஒரு பிரச்சனை வரும். அடுத்த ஒரு பிரச்சனை எங்கே இருந்தா வரும். 4 விதமான பிரச்சனை. பச்சை புழு, வெட்டுக்கிளி, பச்சை கிளி, முசுக்கொட்டை, பூச்சி, ஒன்னொன்னா வருது. ஒவ்வொரு சேதம் வருது. ஒரு பிரச்சனையை எப்போ தான் தீர்த்து முடிச்சிருப்போம், இன்னொரு பிரச்சனை வரும். ஒரு கடனை அடைச்சிருப்போம், அடுத்த கடனை ஒன்று புதுசாக வரும். ஒவ்வொரு விதமான சிச்சுவேஷனில் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். அப்படி சமயத்தில் முதலாவது அழிவு எங்கே வருதுன்னா ஆகார விஷயத்தில். பைசையும் வருமானம், நாம் வரக்கூடிய வருமானத்தில் பாதிப்பு ஏற்படுகிறது. இதில் இன்னும் சொல்லப்போனால் உள்நாட்டு பிரச்சனை அல்லது உள்வீட்டு பிரச்சனை, பர்சனல் ப்ராப்ளம். முதலாவது பிரச்சனை, முதலாவது இங்கே விவசாயம் போச்சுன்னா எங்கே சாப்பிட முடியும்? ஆகாரம் எங்கே கிடைக்கும்? கிடைக்காது. ஆகவே ஆகார விஷயத்தில் ஒரு பெரிய அடி விழுது. அடுத்து என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, அப்புறம் 5வது பார்த்தீங்கன்னா வெறியரே. முதலாவது முதியோரேன்னு போடுறேன். அப்புறம் என்ன வருது? வெறியரே. வெறியர்னா அவங்க என்ன நல்ல சாப்பிட்ற ஆட்கள். ஆகவே அவங்க விழித்த ஆளுங்கள், திராட்சசம் கொடுக்கிற சகல ஜனங்களே, உங்களுக்கு இனிமேல் திராட்சசம் கிடைக்காது. ஆகவே அலறுங்கள், உங்கள் சாப்பாடே உங்கள் வாயிலிருந்து விலகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆகார விஷயத்தில் வரக்கூடிய காரியத்தை அங்கே அதில் ஒரு பெரிய கஷ்டமும் நஷ்டம் பாதிப்பு வருது. 2வது ஒரு காரியத்தை பார்க்கும்போது வெளிநாட்டு ஒரு படை. உள்நாட்டு பிரச்சனைகளையா சமாளிக்கலாம், வெளிநாட்டு பிரச்சனை வருது. வெளிநாட்டிலேருந்து என்ன பிரச்சனை? வெளிநாட்டில் எண்ணி முடியாத ஒரு பலத்த காற்று ஜாதி வருது. அது தேசத்திலுமே வருகிறது. அந்த ஆட்கள் எப்படி வருவாங்க, படையெடுப்பாங்கன்னா, அவங்க சிங்கத்தினுடைய பற்களை போல, துஷ்ட சிங்கத்தை போல புறப்பட்டு வருவாங்க. தேசத்தையே நாசமாக்கிறோம். விவசாயம் பாதிக்கப்படுது. முதலாவது நமக்கு ஏற்படுகிறது ஆகார விஷயங்களில் ஒரு பெரிய கஷ்டம். 2வது அந்நியருடைய படையெடுப்பு வருது. இதனால என்னன்னா உள்ளேயும் பாதிப்பு, வெளியேயும் பாதிப்பு. ஆகார விஷயங்களில் பாதிப்பு, இன்னும் ஆதரவான எல்லா ஆட்கள் மூலமாக பாதிப்பு உண்டாருது. இதனால் ஏற்பட்ட கஷ்டம் என்னன்னா, ஆராதனைக்கு கொடுக்க வேண்டிய போஜன பலி, பான பலி செலுத்த முடியல. 8வது சொல்லுது, போஜன பலி இல்லை, பான பலி இல்லை, கர்த்தருடைய ஆலயத்தை விட்டு அற்று போயினேன். கர்த்தர் ஊழியக்காரெல்லாம் என்ன செய்யறாங்கன்னா துக்கமாக இருக்காங்க. பெரிய கஷ்டம். ஆராதனைக்குரிய சூழ்நிலை, பாடல் இல்லை, மியூசிக் இல்லை,
செய்தி இல்லை, கர்த்தருடைய வார்த்தை இல்லை, அபிஷேகம் இல்லை, பிரசன்னம் இல்லை, காட்ஸ் க்ளோரி இல்லை, எல்லாம் எம்டி வெறுமையாக இருக்கு. இந்த சூழ்நிலை ஆசாரியரே இன்னைக்கு ஆராதனை செய்ய ஆள் இல்லை, மியூசிக் வாசிக்க ஆள் இல்லை, பிஏ சிஸ்டம் போட ஆள் இல்லை, எப்படி இருக்கும்? எப்படி ஆராதிச்ச இடம், எப்படி பிரசன்னம் இருந்த இடம் எல்லாம் ஒன்றுலாம் போயிட்டே இருக்கு. அடி மேலே அடி அப்படி விழுந்துட்டே இருக்கு. விவசாயம் பாதிப்பு, பொருளாதாரம் பாதிப்பு, சமாதானம் பாதிப்பு, எல்லாம் கஷ்டம். ஒன்றுக்கு மேலே ஒன்று வருது. 10ஆம் வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது வயல்வெளி என்ன செய்ச்சு? பாழா போச்சு. அங்கே பச்சை புழு, வெட்டுக்கிளி, பச்சை கிளி, முச்சு போட்டு பூச்சி எல்லாம் வந்துச்சு. எல்லா பயிரையும் பாழா போட்டது. இதனால துக்கம், வேதனை, கண்ணீர். இதனால அந்த பச்சை புழு, வெட்டுக்கிளி, முசுக்கோ, பச்சை கிளியெல்லாம் வந்ததுனால விளைச்சல் எல்லாம் இல்லாமல் போச்சு. அங்கே திராட்சை இல்லை, எண்ணெய் இல்லை. ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் விவசாயிகளை, பயிரிடும் குடிகளே, நீங்கள் என்ன செய்யுங்க? நீங்களும் ஆண்டோடைய சமத்தை ஒன்று அழுது புலம்புங்க. ஏன் அப்படின்னா மெயினான காரியம், நாம் கோதுமை, வார்கோதுமை எல்லாம் போச்சு. சாப்பாடு கோதுமை இல்லை, வார்கோதுமை இல்லை, திராட்சை இல்லை. இன்னும் அடுத்து பார்த்தீங்கன்னா அத்திப்பழம் இல்லை, மாதுளம் பழம் இல்லை, கிச்சிலி பழம் இல்லை. இதெல்லாம் எல்லாம் திராட்சை செடியை வதங்கி அத்தி மரம் சாரமற்று போகிறது. மாதுளை இல்லை, பேரிச்சம்பழம் இல்லை, கிச்சிலி பழம் இல்லை. இது எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போச்சு. இதெல்லாம் எதுன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக அந்த வயல்வெளின்னு சொல்லி பார்க்கும்போது சபையை காண்பிக்கிறது. 2வது போஜன பலி சொல்லும்போது அது ஆராதனை காண்பிக்கிறது. 3வது பழங்கள் எதை காண்பி? ஆவிக்குரிய வரங்களை காண்பிக்கிறது. ஆவிக்குரிய வரங்கள் சபையில் செயல்பட முடியல. ஆவியானவர் பேசினாரு சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. கர்த்தர் சொல்றாருன்னு சொல்றதுக்கு கர்த்தருடைய வார்த்தை இல்லை. ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை இல்லை. ஒரு அற்புத அடையாளங்கள் இல்லை. ஆவிக்குரிய வரங்கள் இல்லாத ஒரு சூழ்நிலையில ஆவிக்குரிய நிலையில காணப்படுகிறது. ஆகவே இப்படிப்பட்டதான் நிலையில தேவனுக்கும் மனுஷனுக்கும் தொடர்பு இல்லை. அங்க வயல்வெளி பாழாய் போய்விட்டது, ஆராதனை பாழாய் போய்விட்டது, ஆவிக்குரிய சூழ்நிலையில் பாதிப்பு ஏற்படுகிறது. பிசிக்கலி, ஸ்பிரிச்சுவலி, ஃபைனான்சியலி, இன் ஆல் ஏரியா there was problem. எல்லா சூழ்நிலையும் ஆறுதல் அடைவதற்கு வழி இல்லாத நிலைமையில ஆவியானவர் பேசுறாரு. தீர்க்கதரிசி ஆகிய யோவேல் மூலம் பேசுறாரு. தேசமே, தேசமே பயப்படாத, மகிழ்ந்த களிகூரு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. இந்த எல்லா சூழ்நிலையிலும், எல்லா நெருக்கத்திலையும், எல்லா கண்ணீர்லையும், எல்லா நிந்தையிலையும், நிந்தை, இது அவமானம், வெக்கம் அப்படி சொல்லக்கூடிய நிலைமையில, பசி, பட்டினி, இந்த சூழ்நிலைமையில அதுக்கு ஒரு பரிகாரத்தை தேடுறதுக்கு தீர்க்கதரிசி சொல்றாரு. நீங்க செய்ய வேண்டிய காரியம்னா 1ஆம் அதிகாரம் 14 வாசிக்கிறோம். இதுக்கெல்லாம் ஒரு விடுதலை, மீண்டும் நான் இவைகளிலிருந்து ஒரு விடுதலை பெறணும்னா, இவைகளிலிருந்து ஒரு இந்த சேதாரங்களிலிருந்து நமக்கு ஒரு மறுபடியும் நமக்கு ஒரு புது வாழ்வு வேண்டுமானால் அதுக்கு ஒரு பரிகாரத்தை உண்டு பண்றாரு. 14ஆம் வசனத்துல பரிசுத்த உபவாச நாளை. என்ன உபவாச நாளா? ஆமென், ஹல்லேலூயா. தேவனோடு வாசம் பண்ணுவது. ஆமென் சொல்லுமா? ஹல்லேலூயா. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாக இருப்பதை பார்க்கலாம். என் தேவனுடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதை நாடுவேன். ஐ வாண்ட் டு see the presence of God. தேவ மகிமை. எல்லா சூழ்நிலை சாதகமாக இல்லை. என் சூழ்நிலையை மாற்ற ஒரு தேவன் இருக்கிறார். அவர் எனக்கு கொடுத்த ஒரு பாக்கியம் என்னன்னா, அவருடைய கிருபாசனத்தண்டை வரக்கூடிய பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. அவருடைய பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள். 2வது விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள். மூப்பரையும் தேசத்தினுடைய எல்லா குடிகளையும் உங்கள் தேவனாய கர்த்தருடைய ஆலயத்தில் என்ன செய்யுங்க? கூடி வர செய்து அவரை நோக்கி நீங்கள் கூப்பிடுங்கள். ஆமென் சொல்லுமா? ஒரு பிரச்சனைன்னு வந்தா நம்ம வேற எங்கேயும் போக வேண்டாம். வீட்டை கூட்டும், பிள்ளைகளை கூப்பிடுங்க, பெரியோரை கூப்பிடுங்க, அப்பா அம்மா, பெற்றோர், பிள்ளைகள், உற்றார் உறவினர்கள் கூப்பிட்டு உபவாச நாளை நியமிங்க. திஸ் இஸ் வாட் வி ஆர் ஃபேஸிங். இப்போ உள்ள நிலைமையில மோசமான நிலை போயிட்டு இருக்கோம். வேதனையும் துக்கமும், விவசாயத்தில் பிரச்சனை, ஆகார விஷயங்களில் பிரச்சனை, பொருளாதாரத்தில் பிரச்சனை, பக்கத்து நாடுகள்லேருந்து இந்த படையெடுப்பு, அடி மேலே அடி, பச்சை புழு, வெட்டுக்கிளி, பச்சைக்கிளி,
முசுக்கொட்டை பூச்சி ஒன்று விட்டால் ஒன்று ஒவ்வொரு கஷ்டத்து மேலே கஷ்டம் வந்திருக்கு. இதுக்கு ஒரே ஒரு பரிகாரம் ஆண்டவர் தான். இயேசுவே பதில். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமே, அல்லேலூயா. எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே பரிகாரம் என் ஆண்டவர் மாத்திரமே. தேசமே தேசமே நீ பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு, பெத்த கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். விசுவாசிக்கிற எல்லாம் நல்ல காரியங்களை சொல்லி ஹல்லேலூயா. ஆகவே செய்ய வேண்டிய முதலாவது காரியம், ஆண்டவருடைய ஆவியானவர் பெத்துவேல் யோவேல் மூலமாக சொல்றாரு, உபவாச நாளை நியமியுங்கள், ஆசரிப்பை கூறுங்கள், மூப்பரை கூப்பிடுங்க, எல்லா குடிகளையும் கூடி வர செய்யுங்க. அதோடு மட்டும் இல்லை, 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இப்பொழுதே 2ஆம் 12ஆம் வசனத்தில் இப்பொழுதே எப்படி வரணுமா? அங்கே உபவாசம். அப்புறம் என்னதான்? உபவாசத்தோடு மட்டும் இல்லை, என்ன வரணும்? உண்மையான ஒரு ஜெபம், மேலெழுந்த வாரியாகல்ல, உண்மையான உணர்வுள்ள உடைந்த உள்ளத்தோடு தேவனுக்கு ஏற்கும் பலிகள் ஒருமுண்டு ஆவிதான். எப்படி அன்னாள் உடைஞ்சி இதயத்தை ஊற்றுனாங்களோ, உபவாசத்தோடும், அப்புறம் என்னது? அழுகையோடும், அப்புறம் புல்லம்பலோடும், உங்கள் முழு இதயத்தோடும் நீங்கள் என்ன செய்யுங்க. ஒரு அம்மா சொன்னாங்க, வீட்டில் விளக்கேற்றது கூட வழி இல்லை, மண்ணெண்ணெய் கூட வாங்க வழி இல்லை. புருஷன் மனைவி 3 பிள்ளைகள், சாப்பாட்டுக்கு வழி இல்லை. இந்த தூணு பக்கத்தை உட்காந்து அழுது 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 புலம்பி 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 அழுது இந்த இடத்த நான் கண்ணீரால் நிரப்பினேன், இருதயத்தை ஊற்றினேன். அன்னாள் இருதயத்தை ஊற்றின மாதிரி என் இருதயத்தை ஊற்றி அழுது அழுஜாம பசி பட்டினி, விளக்கு கூட எண்ணெய் வாங்க மண்ணெண்ணெய் வாங்க கூட கையில் பைசா இல்லாண்டவர், எங்கே போவேன், யார்கிட்ட போவேன், அழுது அழுது ஜெபம்னு. அந்த அழுகையும் அந்த புலம்பலையும் கர்த்தர் கேட்டு அவங்க பிள்ளைகளுக்கும் வழி திறந்து இன்னைக்கு பல தேசங்கள் இருக்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் மாற்றி அமைத்தார். உன் கண்ணீரை கண்டேன், உன் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றினேன். சாயங்காலத்தை அழுகை தங்கும், விடியற் காலத்தை ஒரு களிப்பு உண்டாகும். விசுவாசிக்கிறார்? நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்தை ஒரு களிப்பு உண்டாகும். வாழ்க்கை ஒரு சூரிய அஸ்தமனம் இருந்தால் நிச்சயமாக ஒரு சூரிய உதயம் உண்டாகும். ஆமென், ஹல்லேலூயா. There will be a sunrise when you have a sunset. உங்கள் வாழ்க்கையில் ஒரு சூரிய அஸ்தமனம் இருந்தால் ஒரு சூரிய உதயத்தையும் கர்த்தர் கொடுப்பார். ஏனென்றால் அவரே நீதியின் சூரியனாக இருக்கிறார். தேசமே நீ பயப்படாத, நீ மகிழ்ந்த களிகூரு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆகவே அதுக்குரிய பரிகாரம் இப்பொழுதே நீங்கள் உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இதயத்தோடு என்ன செய்யுங்க. நீங்கள் திரும்புங்க, தேவனிடத்தை திரும்புங்க. நீங்கள் கர்த்தரிடத்தை திரும்பினார், அவர் உங்களுக்கு திரும்பார். ஆமேன்னு சொல்லுமா? முழு மனசோட. அடுத்து அதை வர உங்களுடைய வஸ்திரங்களை அல்ல என்ன செய்யணுமா? உடைச்சு ஊற்றும். நான் கர்த்தருடைய சமூகத்தின் இருதயத்தை ஊற்றினேன். ஐ pour my heart. வந்து ஏதோ 2 வார்த்தையை வாயில சொல்றது ஜெபம் அல்ல, இருதயத்தை ஊத்துறது. ஆமென் சொல்லுமா? கண்ணீரை ஊற்றுறது. அந்த பரிமள தைலத்தை உடைச்சு இயேசுடைய சிரசில் ஊற்றினாங்களே, இருதயத்தை உடைச்சு நம்ம ஊற்றும்போது உபவாசத்தோடும் அழுகையோடும் புல்லம்பலோடும் முழு மனசோடு நம்ம ஆண்டோடத்தை திரும்பும் பொழுது நம்முடைய வஸ்திரங்களை அல்ல, இருதயங்களை கிழித்து நாம் தேவனிடத்தில் திரும்பும் பொழுது அவர் நமக்கு என்ன செய்வார் என்றால் நமக்கு இரக்கம் செய்வார். ஏனென்றால் வசனம் சொல்கிறது 13ஆம் வசனம் 2:13 பின்பற்றி சொல்லப்படுகிறது, அவர் இரக்கம், எல்லாம் சொல்லுங்க, அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவர், எல்லாவற்றுக்கும் மேலாக தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர். ஆமேன் சொல்லும் அல்லேலூயா. அவர் என்னை காண்கிற தேவன், நீர் என்னை காண்க. மனுஷன் முகத்தை பார்க்குறான், இருதயத்தை பார்க்குற தேவன். இந்த 10வது மாதத்தில் உடைய இதயத்தை பார்த்து வேதனை மாறி துக்கத்தை மாற்றி கண்ணீருக்கு பதில் செய்து சூழ்நிலையை மாற்றுவதற்கு தேசமே பயப்படாது, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அப்படி நாம் மனம் திரும்பி வரும் பொழுது அவர் நமக்கு செய்கிறதான காரியம் என்னவென்றால் 18ஆம் வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது கர்த்தர் தம்முடைய தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தம்முடைய ஜனத்தை என்ன செய்வாராம்?
கடாட்சிப்பார். நல்ல கரங்களை தட்டி கத்திர என் தேசத்தின் மேல் கரிசனை வைத்து என் ஜெபத்தை கேட்டு அவர் என் மேலே கரிசனையாக இருப்பார், கடாட்சம் வைப்பார். அது ஆங்கிலத்தில் God will honor us. தேவன் நம்மை கனம் பண்ணுவார். ஆமென் சொல்லுமா? உலகத்தில் ஒருத்தர் நம்ம மதிக்காட்டலாம், கர்த்தர் நம்மை கனம் பண்ணுவார். நீ கர்த்தருடைய கருத்தில் வந்து அழுது, கர்த்தருடைய கருத்தில் புலம்பி, கர்த்தருடைய இதயத்தை கர்த்தருடைய சமூகத்தில் ஊற்றுனா, வஸ்திரத்தை எல்லாம் இதயத்தை கிழிச்சு திரும்பினா, இரக்கமுள்ள தெய்வம், உருக்கமுள்ள தெய்வம், மனதிறங்குற தெய்வம், நம்ம சூழ்நிலையை மாற்றுற தெய்வம் என் மேலே கடாட்சம் வைப்பார். எல்லாம் சொல்லுங்களேன், கடாட்சம் வைப்பார். அன்றைக்கு எலிசபெத் மேலே கடாட்சம் வச்சார், மரியாள் மேலே கடாட்சம் வச்சார், அன்னாள் மேலே கடாட்சம் வச்சார். இன்றைக்கு நம்ம மேலே கடாட்சம் வைப்பார். ஆனர். ஆமென். அல்லேலூயா. தேசத்துமே கடாட்சம் வைப்பார். வைராக்கியமாக இருந்து நம்ம ஜனங்களுக்கு, பிள்ளைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற அந்த ஆவல், அந்த ஆண்டவர் நமக்கு கடாட்சம் வைப்பார். ஆனர். He will honor his people. அவர் தம்முடைய ஜனங்களை கனம் பண்ணுவார். அப்படி கனம் பண்ணுவதனால என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 19ஆம் வசனத்தில் கர்த்தர் மறுமொழி கொடுத்து தமது ஜனத்தை நோக்கி, இதோ நான் உங்களை இனி பிரஜாதிகளுக்குள்ளே என்ன செய்ய மாட்டேன், ஆமாம், என் நிந்த மாறும். நல்லா சொல்லுங்க. அல்லேலூயா. என் அவமானம் மாறும், என் வெட்கம் மாறும், என் சூழலும் மாறும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. தேசத்துமே கடாட்சம் வைப்பார், என் நிந்தையை மாற்றுவார். அதோடு கூட மட்டுமல்ல, அவர் எனக்கு என்ன செய்வார்னு கேட்டிங்கன்னா, இழந்து போன எல்லாவற்றையும் மீண்டும் திரும்ப தருவதற்கு அவர் என்ன செய்யணும். மறுபடியும் 23 சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாய் கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள், அவர் தக்கபடி உங்களுக்கு என்ன செய்வாராம், முன்மாரியும் பின்மாரியும் வர்ஷிக்க பண்ணுவார். அப்படி முன்மாறி மழை பின்மாறி மழை, உலக பிரகாரமான மழை பயிர் செய்யும் காலத்தில் விவசாயத்தில் முன்னாடி பெய்தான் விவசாயத்துக்கு ஆரம்ப நாட்களில் பயிர் செய்வதற்கு ஆயத்தமாவதற்கு அது பயனுள்ளதாக இருக்கும். பின்மாறி மழை பெய்தால் அறுவடைக்கு நல்ல ஒரு பிரயோஜனமாக இருக்கும். ஆகவே ஆண்டவர் முன்மாரியும் தருவார், பின்மாரியும் தருவார். ஆவிக்குரிய நிலைமையில 1ஆம் நூற்றாண்டில் ஊற்றப்பட்ட அபிஷேகத்தை 21ஆம் நூற்றாண்டில் 2024 அக்டோபர்லையும் அதிகமாக தருவார். கரங்களை தட்டி கத்திர அல்லேலூயா. ஒரு முன்மாரி. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே அவர் தக்கபடி, எல்லாம் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, அவர் தக்கபடி, அவனுக்கு எனக்கு ஏற்றபடி, என்னுடைய சூழ்நிலைக்கு தகுந்தபடி, ஆண்டவரே எனக்கு ஒரு முன்மாறி, எனக்கு ஒரு பின்மாறி, ஆண்டவரே எனக்கு என்னுடைய சூழ்நிலையில ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களையும் முன்மாறி பின்மாறி தக்கபடி செய்கிற கர்த்தர் அக்டோபர் மாதத்தில் செய்ய போறீங்க. நல்ல கரைகளை தட்டி, அக்டோபர் மாதத்தில் தக்கபடி முன்மாறி பின்மாறி பூமிக்குரிய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை, பரத்துக்குரிய ஆசீர்வாதங்கள், இந்த யுகத்துக்குரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுப்பதற்கு அவர் என்ன செய்ய போதுமான. ஆகவே என்ன இழந்து போல தானே அவர் சொல்றார் 25ல், நான் உங்களுக்கு அனுப்பின பெரிய வெட்டுக்கிளி, பச்சை கிளி, முசுகொட்டை பூச்சி, பச்சை புழு, பட்சித்த வரங்களில் உள்ள அந்த எல்லா நஷ்டத்தையும் மாற்றி நான் உங்களுக்கு அந்த விளைவை என்ன செய்வேனா திரும்ப எல்லாம் திரும்ப தருவார். சொல்லுங்களேன். நான் இழந்ததெல்லாம் திரும்ப தருவார். சொல்லுங்களேன். நான் விசுவாசிங்கன்னா கர்த்தர் நிச்சயமாக தருவார். ஆமென். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். ஆமென் சொல்லுமா. நான் இழந்ததை எல்லாம் கர்த்தர் திரும்ப தருவார். என் சுகத்தை இழந்தீங்கன்னா, பலத்தை இழந்தீங்கன்னா, என்னையெல்லாம் இழந்தீங்களோ அதையெல்லாம் கர்த்தர் மீண்டும் திரும்ப தருவார். ஆமென் சொல்லுமா. ஆகவே நாம் கடநாட்கள் பட்சித்த வருஷங்களுடைய விளைச்சலை உங்களுக்கு நான் திரும்ப தருவேன். அதை விட சூப்பராக ஒன்று சொல்கிறார் பாருங்க 26ல், நீங்கள் சம்பூர்ணமாக சொல்லுங்க, சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாக நடத்தி வந்த உங்கள் தேவனாய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். ஆமேன்னு சொல்லுமா. நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு, ஆமேன்னு சொல்லுமா, பசியும் பட்னியுமாக கிடந்த காலத்தை மாற்றி பூமிக்குரிய பசி பட்னி, ஆவிக்குரிய பசி பட்னி, இது ரெண்டையும் மாற்றுறார். என் பசி பட்னி, வறுமை, கஷ்டம், நஷ்டம், கண்ணீர், என்னெந்த அவமானம், இதெல்லாம் மாற்றி என் மேலே கரிசனை வச்சு கடாட்சம் வைத்து என்னை ஆனர் பண்ணி என்னை வைத்தி என்னை சம்பூர்ணமாய் சாப்பிட பண்ணுவார். ஆண்டவர் திருடவும் கொல்லவும் அழிக்க, நானும் உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படும். நல்ல கரங்களை பரிபூர்ண சம்பூர்ணம். ஆமென். இந்த மாதத்தில் பரிபூர்ணத்தையும் சம்பூர்ணத்தையும் கத்த கொடுத்து எல்லாவற்றையும் திரும்ப தருவார். ஆகவே என் ஜனங்கள், எல்லாம் சொல்லுங்க, என் ஜனங்கள்
ஒருபோதும் நல்லா சொல்லுங்க, நான் வெக்கப்பட மாட்டேன்னு சொல்லுங்க. என் ஆண்டவர் என்னை வெக்கப்படுத்த மாட்டார். நல்ல கரங்களை தட்டி என்னை விசுவாசிக்க நல்ல 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 தேசமே தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறி, என் ஆண்டவர் என்னை வெக்கப்படுத்த மாட்டார். அதோடு கூட மட்டும் அல்ல, பூமிக்குரிய நன்மைகள் மட்டும் ஆவிக்குரிய நன்மைகள் இவைகளுக்கு பின்பு நான் மாம்சமாக நான் ஆவியை ஊற்றுவேன், என் அபிஷேகத்தை தருவேன்னு சொல்றாரு. ஆவியை நிறைவே தருவார். குறைவில் இருக்கிற நமக்கு நிறைவே தந்து என்ன கொடுப்பாருன்னா, உங்களுடைய குமாரரும் குமார்த்திகளும் என்ன செய்வாங்களாம்? எத்தனை பேர் தீர்க்க தரிசனம் சொல்ல விரும்புகிறீங்க? தீர்க்க தரிசனம் வரத்தை, எல்லா வரத்தைங்கிற தீர்க்க தரிசன வரத்தை நாடுங்க. ஆமென் சொல்லுமா? நம்முடைய கடந்த கால நிகழ்வுகள் அல்ல, எதிர்காலத்தில் எனக்கு என்ன சம்பவிக்கும், என் குடும்பத்துக்கு என்ன சம்பவிக்கும், என் தேசத்துக்கு என்ன சம்பவிக்கும், இந்த பெத்துவேல் தீர்க்கதரிசி, இந்த யோபேல் தீர்க்கதரிசி மூலமாக அன்னைக்கு சொன்னது இன்னைக்கு நடக்கு. என்ன கிறிஸ்துவுக்கு முன்னால 8ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த அந்த யோபேல் சொன்ன வார்த்தை இன்னைக்கு நடக்குது. எதிர்காலத்துக்குரிய தீர்க்கதரிசனம் உங்க குமாரரும் தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க. அது மட்டும் அல்ல, உங்க மூப்பர்கள் சொப்பனங்களையும் உங்க வாலிபர்கள் என்ன செய்வாங்க? தரிசனங்க. அதோடு மட்டும் அல்ல, இன்னும் உங்க ஊழியக்காரி மேலும் அந்நாட்களில் என் ஆவியை நான் அதிகமாக ஊற்றுவேன். ஆமென் சொல்லுமா? ஆண்டவரே, அபிஷேகத்தை அதிகமாக தாங்க, நல்ல வரங்களை தாங்க, நல்ல கிருபைகளை தாங்க. ஆண்டவரே, நாங்கள் வரம்பற்ற ஒரு தெய்வ மனுஷனாக, வரம்பற்ற தெய்வ மனுஷியாக, வரம்பற்ற தெய்வ சபையாக ஆவிக்குரிய வரங்களை நாடுங்கள். ஆகவே தீர்க்கதரிசன வரங்களை நாடுங்க. நல்ல கனி கொடுக்கும் உள்ள ஒருத்தன் வந்தாலே ஆவிக்குரிய வார்த்தை வரங்கள் வல்லமை வெளிப்பட. பேதுருக்குள்ள அபிஷேகம். ஒருத்தன் பாவச அனனியா சப்பிரா வந்தாங்க. நீ ஏன்பா அந்த பணத்தை அப்படி ஒளிச்சு வச்சேன்னு கேட்டான். அந்த பாவங்கள்லாம் வெளியே கொண்டு வரப்பட்டது, பரிசுத்தமாக்கப்பட்டது. அங்கே தாவீது தவறு செய்தபோது நாத்தான் நீதாப்பா அந்த மனுஷன் சொல்லி அவங்க வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தில் ஆவியானவர் கிரியை செய்தனால சபைக்குள்ள பயம் விழுந்தது, பரிசுத்தம் காணப்பட்டது, ஆவிக்குரிய வரங்கள் காணப்படும். ஆமென் சொல்லுமா? ஆமென் ஆமென். கடைசி கால நாட்களில் ஆண்டவர் தம்முடைய ஆவியை அளவில்லாமல் ஊற்றுறார். வாலிபர்கள் மேலே, மூப்பர்கள் மேலே, ஊழியர்கள் மேலே, ஊழியக்காரி மேலே, எல்லார் மேலும் ஆவியை ஊற்றுவார். ஆகவே அப்படி செய்யும்போது ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை ஆஸ்வதிப்பார். ஆகவே சூழ்நிலை மாறும், துக்கம் மாறும், கண்ணீர் பஞ்சம் மாறும், பசி மாறும், பட்னி மாறும், வெக்கம் மாறும், நிந்தை மாறும். நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். தேசமே, எல்லாம் சொல்லுங்க, தேசமே தேசமே பயப்படாது, மகிழ்ந்து களிகூறு. கர்த்தர், நல்லா சொல்ல, கர்த்தர். கொஞ்சம் பலமா சொல்லாமா? கர்த்தர். விசுவாசத்தோடு சொல்லுமா? கர்த்தர் நல்ல பெரிய காரியங்களை செய்வார். எல்லாம் எந்திரிக்கலாமா? நல்ல கரங்களை தட்டி, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேசமேங்கிற இடத்துல உங்க பேரையும் போடுங்க. ஆமென். தூரத்துக்குரிய செய்தி இல்லை, எனக்குரிய செய்தின்னு சொல்லுங்க. எனக்குரிய செய்தி. ஆமென் சொல்லுமா? உங்க பேரை சொல்லிட்டு பயப்படாத, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பயப்படாத, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். அல்லேலூயா. தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் துக்க காலம், துக்க நாட்கள் முடிந்தது. எங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்று தெய்வம். சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்தில் ஒரு களிப்புண்டு. 9 மாதத்தில் ஒரு கடந்து வந்த பாதை கண்ணீரின் பாதையாக இருக்கலாம், நிந்தையின் பாதையாக இருக்கலாம், வெக்கத்தின் பாதையாக இருக்கலாம், ஒரு அழிவின் பாதையாக இருக்கலாம். ஆண்டவரே, எல்லாம் போன எல்லாவற்றையும் இழந்த ஒரு காலமாக இருக்கலாம். ஆனால் இழந்ததெல்லாம் திரும்ப தருவேன்னு சொன்னீங்களப்பா. இந்த வார்த்தையை நம்புகிறோம். யோபேல் சொன்ன வார்த்தையை முழுமையாக நம்புகிறோம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பெரிய காரியங்களை செய்ய தேவனிடத்தில் வருவோம். பரிசுத்த உபவாச நாட்களை நியமிப்போம். அவருடைய சமூகத்தில் அழுகையோடு புலம்பலோடு அவருடைய சமூகத்தில் வந்து வஸ்திரத்தை அல்ல, இருதயங்களை கிழித்து திரும்பும். முழு மனசோடு திரும்பும். அறகுற மனசில் அல்ல, முழு மனசில். டோட்டல் சரண்டர், 100% முழுமையும் எங்களை உங்களுடைய கரத்தில் வைக்கிறோம். I surrender all, I surrender all to Thee, blessed Savior, I surrender all. ஆண்டவரே, முழுமையுமா என்னை அர்ப்பணிக்கிறேன். உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்படோடும் முழு இதயத்தோடும் கர்த்தருடைய சமூகத்தில் திரும்பினால் வஸ்திரங்கள் எல்லாம் இருதயங்களை கிழித்து திரும்பும் பொழுது
வெட்கத்தை மாற்றுவார், நிந்தையை மாற்றுவார், கடாட்ச வைப்பார், இழந்தவைகளை திரும்ப தருவார், சம்பூர்ணமடை செய்வார். என் ஜனங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போனதில்லை. I surrender all. I surrender all to Thee, my blessed Savior. I surrender all. முழுமையுமாய் உம்முடைய கரகத்தில் வெறுமையாக்கிறோம். இருதயத்தை ஊற்று ஆண்டவரே, வஸ்திரங்களே அல்ல, உங்கள் பாதத்தில் விழுந்து செபிக்கிறோம். நாங்கள் விடுதலையடைய, மீட்படைய, செழிப்படைய, வாழ்வடைய, வளமடைய வரங்களை பெற்றுக்கொள்வதற்கு கல்வாரி சிலுவையில் ஜீவனை தந்தீரே. உங்கள் அன்புக்காக ஸ்தோத்திரம். எங்களை பரிசுத்தப்படுத்துகிறே, உமக்கு நன்றி. எங்கள் சாபங்களை மாற்றீங்களே, அதுக்காக நன்றி. அந்த அன்புக்கு அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, 2000 ஆண்டுகளுக்கு முதல் நம்பி விழுந்த சாபம் எல்லாவற்றையும் மாற்ற நம்முடைய தகப்பன், நம்முடைய தேவன் 2000 ஆண்டுகளுக்கு உள்ள கல்வாரி சிலுவையில் மரித்தார், ரத்தத்தை சிந்தினார், கடைசி சொட்டு ரத்தத்தையும் கத்த கொடுத்தார். அந்த அன்பை நினைக்கும்படி சொன்னார். என்னை நினைவு கூறும்படிதே செய்யும்படி சொன்னார். இது உங்களுக்காக பிற்கப்படைய சரீரம், உங்களுக்காக சிந்தப்படும் புதிய உடன்படிக்கை ரத்தமா இருக்கிறது. என்னை நினைவு கூறும்படிதே செய்தார். ஜீவ அப்பம் நானே. வனாந்தரத்தில் உங்களுடைய பிதாக்கள் மன்னாவை புசித்து மரித்தார்கள். இந்த அப்பத்தை புசிக்கிற இன்றைக்கு பிழைப்பான். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறுவதற்கு கர்த்தர் தம்மை தகுதிப்படுத்துகிறார். அபாத்திரமாய் காணப்பட்டால் ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்வோம். தன் பாவங்களை மறைக்கிற வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு இறக்கம் பெறுவான். நம்மை நாம நிதானித்தறிந்து இந்த பந்தியிலே பங்கு பெறுவோம். அது அசம்பிளிஸ் ஆஃப் காட் மேஜை அல்ல, கர்த்தருடைய மேஜை. கர்த்தருடைய மேஜைக்கு முன்பதாக பயத்துடனே, நடுக்கத்துடனே இதில் பங்கு பெறுவோம். என்னை நினைவு கூறும்படிதை செய்யுங்கள். அவருடைய அன்பையும், அவருடைய தியாகத்தையும், அவருடைய மரணத்தையும், அவருடைய உயிர்த்தெழுதலையும் வருகை நினைவு கூர்ந்தவர்களாக இந்த 10வது மாதத்தில் என் சாபம் மாற, என் துக்கம் மாற, என் பஞ்சம் மாற, நிந்தை மாற, அவமானம் மாற, வெட்கம் மாற, என் மேல கடாட்சம் வைக்க ஜீவனை கொடுத்த ஜீவாதிபதியே அர்ப்பணிக்கிறேன். என்னை பரிசுத்தப்படுத்துங்க. இந்த பந்தியில பங்கு பெற தகுதிப்படுத்துங்க. இயேசு நாம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே பரிசுத்தம் ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் சகல பரவாது. ஹாப்பி பர்த்டே ஜோசப், இமானுவேல், சாம், சரவணகுமார், கவிதா, மிரக்கலின் ஜெபம், பிரிசில்லா, மரியா. ஹாப்பி வெட்டிங் anniversary மரியா ஆண்ட்ரூ அண்ட் சுதாஸ்லின். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காட் பிளஸ் யூ. இங்கே பிறந்த நாள் வந்து இன்னைக்கு சாம் வந்திருக்கான்னு நினைக்கிறேன். சாம் ஹாப்பி பர்த்டே. கர்த்தர் உங்களை ஆசைப்பார். வேறு யாரும் இன்றைக்கி பர்த்டே ஆட்கள் வந்திருக்கீங்களா? தகப்பனே, இன்றைக்கி பிறந்த நாள் காணும் பிள்ளைகளையும் திருமண நாள் காணும் பிள்ளைகளையும் ஆஸ்வதிங்க. இயேசு நாம் ஜெபிக்கிறோம் பிதாவே. காட் பிளஸ் யூ.